ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான டால் கேம் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இமீடியட்டா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நடுவில் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்றேன். ஓகே, வாங்க இமீடியட்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம்ல டால் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம் பாத்தீங்கன்னா 1985ல நடந்த கேம். ஓகேங்களா? டாலோடைய ஆப்பனன்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்லி ஜோல்டன். இந்த கேம்ல வந்து ஒயிட் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நைட் F3 ஸ்டார்ட் பண்றாரு. ரெட்டி ஓப்பனிங். இப்ப D5 G3 இது வந்து இப்ப கிங்ஸ் இந்தியன் அட்டாக்கா கன்வெர்ட் ஆகுது. இப்ப பிஷப் G4 பிஷப் G2 இப்ப C6 புஷ் பண்றாரு டால். இந்த இடத்துல டால் வந்து அவருடைய சென்டர் பானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பானை வந்து புஷ் பண்றாரு. இப்ப B3 இந்த இடத்துல ஒயிட் வந்து அவருடைய பிஷப் வந்து ஃபேன்கேட் பண்ண போறாரு. இப்ப நைட் D7 இப்ப பிஷப் B2 இப்ப நைட் G F6 இப்ப ஒயிட் கேன்சல் பண்றாரு. இப்ப E6 இந்த இடத்துல ஒயிட் வந்து D3 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க வந்து சப்போஸ் D4 புஷ் பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த பிஷப் வந்து பிளாக் ஆயிடும். சோ இந்த பிஷப் பிளாக் பண்ணாம இருக்கிறதுக்காக D3 புஷ் பண்றாரு. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த பானையை வந்து நம்ம E4க்கு புஷ் பண்ணலாம். புஷ் பண்ணி சென்டர் பானையை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணலாம். இப்ப பிஷப் C5 இந்த இடத்துல டால் என்ன பண்றாருன்னா ஒயிட் வந்து அவருடைய பானை இந்த டயகனல்ல புஷ் பண்ணி பிளாக் பண்ணல. சோ இந்த பிஷப்க்கு இந்த ஒரு டயகனல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிஷப்பை போட்டு கிங்க வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் B D2 அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ் இப்ப ஒயிட் வந்து டெவலப் பண்றாரு. இப்ப டால் வந்து ஃபைனலா கேன்சல் பண்றாரு. இப்ப E4 புஷ் பண்றாரு ஒயிட். இந்த இடத்துல E4 புஷ் பண்ணதுமே இந்த மூவ் வந்து பிளாக் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு மூவ் பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் A6 பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஃபர்தரா இந்த பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுவாரு. இந்த நைட் வந்து பேஸ் ரேங்க்கு தான் வந்தாகும். திருப்பி ஃபர்தரா இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணுவாரு. இப்ப நீங்க நினைக்கலாம் இப்ப மட்டும் இந்த டயகனல் வந்து பிளாக் ஆகலன்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த ஒரு காம்பன்சேஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பானுமே வந்து பிளாக் உடைய எந்த பீஸுமே வெளியில வர விடாம தடுத்துட்டு இருக்காரு. சோ இதுவே பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். சோ இந்த ஒரு காம்பன்சேஷனுக்காக நம்ம இந்த டயகனலை பிளாக் பண்றதுல பெரிய விஷயமே கிடையாது. சோ அதனால இந்த பான் மூவ் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இமீடியட்டா மிக்கில் டால் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல வந்து சென்டர் பானை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. அதாவது D-Takes E4 பிளே பண்ணிருக்காரு. திருப்பி வந்து D-Takes E4 இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பான் வந்து ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அதாவது E5ல வரதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது மூவ் பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப E5 புஷ் பண்ணுவாரு. நீங்க உங்களுடைய நைட் எடுத்துட்டு வந்து D5ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருப்பி நைட் E4 வரும். நைட் E4 வந்ததுக்கு அப்புறமா திருப்பி வந்து C4 வரதுக்கும் ரெடியா இருக்கும். சோ இதுல இருந்து ஒயிட்டுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். சோ இந்த ஸ்பேஸ் மூலமா பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா கேம் வந்து பிளே பண்ணலாம். சோ நம்ம வந்து டால் கேமை பார்க்கும்போது எப்பவுமே டால் வந்து ஆப்பனண்ட்டுக்கு அந்த மாதிரியான கம்ஃபர்ட்டை கொடுக்க மாட்டாரு. சோ நம்ம டால் இல்லையா, சோ அதனால கண்டிப்பா நம்ம தான் கேமை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். இந்த இடத்துல டால் என்ன பண்றாரு, ஒயிட் வந்து அந்த பானை புஷ் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த பானை புஷ் பண்ணிட்டாரு. E5 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப ஒயிட் வந்து H3 பிளே பண்றாரு. ஒயிட் H3 பிளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இந்த பிஷப் எதுக்காக சேஸ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நைட்டை வந்து இந்த பிஷப் வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் முன்னாடியே பின் பண்ணிட்டு தானே இருந்தாரு, இப்ப ஏன் பர்டிகுலரா சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த நைட் பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கிற பிளாக் உடைய பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நைட் மட்டும் இல்ல ஒயிட் உடைய இந்த பிஷப்பும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த நைட்டை வந்து உங்களால இங்க கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா குயின் வந்து இங்க ஹேங்கிங்ல இருக்கும். சோ இந்த பிஷப்பை நம்ம சேஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இந்த பானை கூட நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இப்ப இந்த பிஷப்பை சேஸ் பண்ணாரு. சப்போஸ் உங்களுடைய பிஷப்பை பேக்வர்ட் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தரா இந்த பிஷப் சேஸ் ஆகும். திருப்பி பிஷப் பேக்வர்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேணும்னா இந்த பானை கூட கேப்சர் பண்ணிக்கலாம். சோ இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா கூட பாத்தீங்கன்னா இப்ப பிளாக்கு வந்து எந்த விதமான ஒரு வீக்னஸுமே கிடையாது. பட் அன்னெசரியா நம்ம எதுக்கு ஒரு சென்டர் பானை விட்டு கொடுக்கணும். அதனால இந்த இடத்துல டால் என்ன பண்ணிட்டாருன்னா இமீடியட்டா இந்த நைட்டையே வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. இப்ப பிஷப் டேக்ஸ் நைட், குயின் டேக்ஸ் பிஷப், இப்ப குயின் E7. சோ ஃபைனலா டால் வந்து அவருடைய குயினை வந்து E7ல போட்டு அவருடைய ரெண்டு ரூக்குமே கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப ரூக் AD1 பிளே பண்றாரு ஒயிட். ரூக் AD1 மூலமா இந்த ரூக்கை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப B5. சோ டால் என்ன பண்றாரு, இந்த இடத்துல பான் எல்லாம் புஷ் பண்ண போறாரு. இப்ப H4 புஷ் பண்றாரு ஒயிட். இப்ப திருப்பி A5 புஷ் பண்றாரு. சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு பான்ஸ்மே பாத்தீங்கன்னா ஃபர்தரா டால் வந்து புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து சப்போஸ் வேற ஏதாவது மூவ் பிளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா வந்து டால் வந்து A4 புஷ் பண்ணுவாரு. இந்த இடத்துல உங்களால இந்த பானெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ரூக் வந்து இந்த A5க்கு வந்துருவாரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த A பானும் C பானும் ஒயிட்டுக்கு வந்து ரொம்பவே வீக் ஆயிடும். சோ இந்த ஃபைல் ஓபன் ஆனது மட்டும் இல்லாமல் ஒயிட்டுக்கு இந்த ரெண்டு பானுமே வீக் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் டால் A4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால B4 எல்லாம் புஷ் பண்ண முடியாது. இந்த பானை வந்து அவாய்ட் பண்ணிட்டு, ஏன்னா இந்த பான் வந்து அனாவசியமா போயிடும் ஒயிட்டுக்கு.
சோ அதனால இந்த பொசிஷன்ல ஒயிட் என்ன பண்றாருன்னா C3 புஷ் பண்றாரு. இப்ப டால் A4 புஷ் பண்ணாலுமே இந்த பானை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு B4 புஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த B4 பானை இந்த C3 பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ C3 ப்ளே பண்ண உடனே டால் வந்து இமிடியேட்டா A பானெல்லாம் புஷ் பண்ணல. சோ இப்ப இந்த இடத்துல டால் வந்து வேற ஒரு பிளான் பண்றாரு. அவருடைய நைட்டை வந்து இங்க கொண்டு வராரு. நைட் B6 ப்ளே பண்றாரு. சோ இந்த நைட் வந்து எந்த நேரத்திலயும் இந்த ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. சோ எந்த நேரத்துல இந்த இடத்துல ஒரு வீக்னஸ் ஏற்பட்டா நேரம் பார்த்து டால் வந்து இந்த இடத்துல பாஞ்சிருவாரு. இப்ப ரூக் FE1 ப்ளே பண்றாரு ஒயிட். சோ இன்னொரு ரூக்க வந்து திருப்பி கேம்குள்ள ஷிஃப்ட் பண்றாரு. இப்ப குயின் E6. இந்த இடத்துல குயின் E6 மூலியமா என்ன நடக்குதுன்னா இந்த டயகனலை வந்து டால் வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து ரூக் FE1 வந்ததுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நைட்டை தூக்கிட்டு போயிட்டு F1ல போட்டு திருப்பி நைட் எடுத்துட்டு வந்து நம்ம E6லயும் போடலாம். சோ இந்த நைட்டை வந்து நம்ம சூப்பரா ரீமென்யூர் பண்ணலாம். சோ இந்த நைட்டை வந்து உங்களால வந்து இந்த C4 ஸ்கொயருக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த B5 பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த B5 பான் புஷ் ஆனதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் நம்ம நைட்டை வந்து இங்க வெளியில கொண்டு வர விடாம தடுத்துட்டு இருக்கோம். இப்ப குயின் F5 இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான த்ரெட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒயிட் வந்து அவருடைய நைட்டை வந்து ரீமென்யூர் பண்றேன்னு சொல்லிட்டு நைட் F1 ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம A4 ப்ளே பண்ணிக்கலாம். A4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் இந்த பான் அவாய்ட் பண்ணலாம்னு உங்களால புஷ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல குயின் வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சிம்பிளா நம்ம நைட் எடுத்துட்டு போட்டு இங்க பிஷப் வந்து அட்டாக் பண்ணலாம். இப்ப பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலுமே நைட் டெக்ஸ் பிஷப் அவைலபிளா இருக்கு. நைட் டெக்ஸ் பிஷப் அவைலபிளா இருக்கும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரூக் ஹேங்கிங்ல இருக்கு, இந்த பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு, அண்ட் இந்த சி பானும் ஐசோலேட் ஆயிடுச்சு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸ். அண்ட் முக்கியமான விஷயம் குயினும் வந்து இந்த இடத்துல உள்ள பூந்துருவாரு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒயிட்டால சர்வே ஆக முடியாது. அதனால இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல வந்து நைட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரீமென்யூர் எல்லாம் பண்ண முடியாது. ஒயிட் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்கிறாரு. சோ குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா பொசிஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம கேமை வந்து ஈக்குவலிஷா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. பட் இந்த இடத்துல டால் என்ன பண்றாரு, உனக்கு வேணும்னா நீங்க குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பட் இந்த மூவை பார்த்துட்டு நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு ப்ளே பண்றாரு. சிம்பிளா என்ன பண்றாருன்னா அவருடைய நைட் எடுத்துட்டு போயிட்டு ஒயிட்டுடைய கேம்ப்குள்ள போடுறாரு. இந்த இடத்துல ஒயிட்டால குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து இங்க இருக்கிறதுக்கான ரீசனே அதுதான். இப்ப சப்போஸ் குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா பாருங்க, இந்த நைட் வந்து இந்த F2 ஸ்கொயர் ஐ பண்ணிட்டு இருக்காரு, இந்த பிஷப் வந்து F2 ஸ்கொயர் ஐ பண்ணிட்டு இருக்காரு, இந்த ரூக் வந்து F2 ஸ்கொயர் ஐ பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த F2 பானை வந்து கேப்சர் பண்றதுல கண்டிப்பா ஒயிட்டால தடுக்கவே முடியாது. நீங்க உங்களுடைய ரூக்க குறுக்குல கொண்டு வந்து போட்டாலுமே சரி, சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ரூக் டெக்ஸ் F2 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே நைட் டெக்ஸ் ரூக், இப்ப நைட் டெக்ஸ் ரூக் மூலமா நைட் வந்து ரூக்க வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த நைட்டை நீங்க எடுத்தீங்கன்னா கிங் வந்து ஸ்கேன் ஆயிட்டு இருக்காரு. சோ இதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை திருப்பி ஒயிட்டுக்கு வரும். அதனால இந்த பொசிஷன்ல பர்டிகுலரா ஒயிட்டால குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. சோ நைட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம G4ல போட்டதுக்கான முக்கியமான ரீசனே இதுதான். இந்த F2 ஸ்கொயரை நம்ம வந்து ஐ பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்றாருன்னா ரூக் E2 ப்ளே பண்றாரு. ரூக் E2 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இந்த இடத்துல இன்னொரு ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகுது. ரூக் E2 ப்ளே பண்றதுனால இந்த ரூக்குக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம இருக்கிறாரு. இந்த ரூக்க வந்து நைட் தான் மறைச்சிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த வீக்னஸ் இப்ப டால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. அவருடைய இன்னொரு ரூக்க வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. சோ இந்த ரூக்க கொண்டு வந்து நம்ம எப்படி வீக்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும். இப்ப பிஷப் F3 இந்த இடத்துல பிஷப் F3 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட்டை பாத்தீங்கன்னா இப்ப வந்து குயினும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, பிஷப்பும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே அவங்களுடைய நைட்டை தூக்கிட்டு தான் ஓடுவாங்க. இந்த இடத்துல டால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மூவ் ப்ளே பண்றாரு. அவர் என்ன ப்ளே பண்றாரு, இப்ப நான் ப்ளே பண்ண மூவ்க்கு அப்புறமா உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க என்னோட நைட்டை கேப்சர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு டால் என்ன பண்றாருன்னா சிம்பிளா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து D3ல போடுறாரு. சோ ரூக் D3 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். இந்த இடத்துல சப்போஸ் நீங்க வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் பான் வந்து செக்கோட வரும். இந்த பான் வச்சு உங்களால ரூக்க கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்காரு. அதனால கிங் தான் விலகி ஆகணும். கிங் விலகினதுக்கு அப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் பிஷப், இப்ப டால் வந்து அவர் விட்ட பீஸை திருப்பி எடுத்துட்டாரு அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பானையும் வின் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப இந்த பானும் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இப்ப கிங் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. டோட்டலா பாத்தீங்கன்னா பிளாக்கு தான் வந்து நல்ல ஒரு ஃபேவரபிளான கேம். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே இந்த பொசிஷன்ல வந்து நம்ம குயினை வந்து தாராளமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பி அதே ரூக் டெக்ஸ் பான் வரும். திருப்பி நம்ம இந்த பிஷப்பை வின் பண்ணுவோம். அண்ட் அடிஷனலா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பான் வந்து சேரும். இப்ப கிங் வந்து எங்க மூவ் பண்ணாலுமே நம்ம இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த பானும் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டுடைய கிங் வந்து சேஃபே இல்லாம இருக்காரு. பிளாக்கோட கிங் எவ்வளவு சேஃபா இருக்காரு பாருங்க. சோ அதனால இந்த பொசிஷன்ல பிஷப் வச்சும் கேப்சர் பண்ணல, குயினை வச்சும் கேப்சர் பண்ணல. இந்த இடத்துல சப்போஸ் குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும் நீங்க கேட்டீங்கன்னா குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணா இந்த பானை வச்சு நம்ம குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப திருப்பி வந்து இந்த நைட்டையும் திருப்பி உங்களால கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா அதே ரூக் டெக்ஸ் பான் இருக்கு. அதனால இந்த பொசிஷன் வந்து நம்ம ரூக் F1ல போட்டு இந்த F2 பானுக்கு அடிஷனலா பிரஷர் தந்தாலுமே இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா இந்த ரூக்க வச்சு நம்ம இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். சோ இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கும்.
இப்ப நீங்க நைட் டெக்ஸ் F3 ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல சிம்பிளா வந்து ரூக் டெக்ஸ் F3 வரும். சோ இந்த பொசிஷன்ல இருந்துமே பாத்தீங்கன்னா டாலோடைய பீசஸ் தான் ஃபுல்லா போர்ட்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த F2 ஸ்கொயரை வந்து 3 பீஸ் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு இந்த பிஷப், ரூக், நைட். சோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட் என்ன பண்றாருன்னா அவருடைய கிங்க வந்து G2ல கொண்டு வராரு. சோ எந்த விதமான பீஸையும் நம்ம கேப்சர் பண்ணா அவருக்கு தான் பாதகமா முடியும். இப்ப கிங் G2 போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டால் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்றாரு. நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. சோ நைட் எக்ஸ் பான் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துல வந்து கிங்க வச்சு உங்களால வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. பிஷப் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. பட் நீங்க ரூக்க வச்சு கேப்சர் பண்ணலாம். ரூக் வச்சு கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா வந்து பிஷப் டெக்ஸ் F2. நீங்க நினைக்கலாம் இந்த பொசிஷன்ல நம்ம வந்து ஒரு பானையும் ரூக்கையும் கொடுத்துட்டு ஆப்பனன்ட்டுடைய 2 பீஸை நம்ம எடுத்துட்டோம்னா அதுதானே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாலை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து ஃபுல்லா டாலோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ அவர் எல்லா மூவ்ஸுமே பக்காவா வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து கிங் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா சிம்பிளா இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. பட் டால் பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் மோட்ல இருக்காரு இல்லையா, அதனால குயின் D6ல போடுறாரு. குயின் D6 வந்ததுமே என்ன ஒரு த்ரெட்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்டுக்கு ஒரு த்ரெட். ஏன்னா இந்த நைட் வந்து ரூக் மட்டும் தான் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த நைட் வந்து பிளாக் ஓடி 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரூக்கையும் எங்கேயுமே விளக்க முடியாது, நைட் போயிடும். அடிஷனலா இந்த பிஷப்பை வந்து சப்போர்ட்டுக்கு கொண்டு வராரு ஒயிட். இந்த பிஷப் இப்ப சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்ததுமே இப்ப டாலுக்கு இன்னொரு ஒரு நல்ல மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குயின் எடுத்து போயிட்டு நம்ம அழகா வந்து C5ல போடலாம் அண்ட் இந்த C3 பானையும் நம்ம வின் பண்ணலாம். பட் இந்த இடத்துல டால் வந்து இன்னொரு ஒரு ஐடியாவை வந்து பிளான் பண்ணிருக்காரு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணி குயினை வந்து சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல குயினை சேஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும். இப்ப குயின் G5 வராரு. குயின் G5 வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஃபர்தரா இந்த F பானை புஷ் பண்ணி திருப்பி குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப திருப்பி குயின் H6 வராரு. குயின் H6 வந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பானை வந்து திருப்பி ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப F5 புஷ் பண்ணதுமே நெக்ஸ்ட் வந்து இந்த பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா கிங் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவாரு. இந்த இடத்துல கிங் G2 ப்ளே பண்றாரு ஒயிட். ஆக்சுவலா இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான மூவ் என்னன்னா கிங் E2 ப்ளே பண்ணலாம். சோ கிங்க வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணும். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாக் இருக்கும் போது நம்மளுடைய பீசஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் நம்மளுடைய கிங்க வந்து நம்ம கொண்டு போகணும். அப்பதான் நம்மளுடைய கிங் வந்து சேஃபா இருக்கும். பட் இந்த இடத்துல அந்த பர்டிகுலரான மூவை கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இமீடியட்டா தோன்றது நம்ம கிங்க வந்து கார்னருக்கு கொண்டு போனாதான் நம்மளுடைய கிங் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும். சோ அதனால ஒயிட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிங்க வந்து G2ல போடுறாரு. கிங்க G2ல போட்டதுமே இந்த இடத்துல டால் வந்து இன்னொரு ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்றாரு. அதாவது என்ன மூவ்னா ரூக் டெக்ஸ் F3 ப்ளே பண்றாரு. ரூக் டெக்ஸ் F3 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ். இது எதனால ஒரு பிரில்லியண்டான மூவ்ன்றது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல சப்போஸ் நீங்க வந்து நைட்டை தூக்கி இந்த ரூக்கை வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த ரூக் வந்து போயிடும். சோ ரூக்கு தானே போகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நம்ம வந்து இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிருக்கோம். இப்ப ரூக்கு ரூக் போச்சுன்னா ரூக்கு ரூக் போயிடும். அண்ட் அடிஷனலா இப்ப நம்ம இந்த கேப்சர் பண்ண இந்த ஒரு பிஷப்பும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா மிஞ்சும். இந்த இடத்துல வந்து ஒயிட்டுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா கேம்ல வந்து நைட் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிருக்காரு. நீங்க வந்து கிங் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாதானே கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நைட் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணோம்னா நம்மளுடைய ரூக்கும் இங்க போகுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல கிங் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணா இன்னும் டேஞ்சர் ஒயிட்டுக்கு. இந்த வேரியேஷன் எப்படி வரும்னா நம்ம குயினை வச்சு ஒரு சூப்பரான செக் தரலாம். இந்த இடத்துல இப்ப குயினை வச்சு செக் கொடுத்ததுக்கு அப்புறமா கிங்குக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கிங் F2 அப்படி இல்லைன்னா கிங் G2. நீங்க கிங் F2 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம F-Tex E4 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து ஓபன் பண்றோம். இப்ப கிங்குக்கு வந்து ஒரு சூப்பரான செக் வருது. இப்ப கிங் எங்க போலான்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல இருந்து விலகிதான் ஆகணும். இப்ப இந்த கிங் இந்த ஃபைல்ல இருந்து விலகினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து குயினை வச்சு இன்னொரு ஒரு செக் கொடுத்து இந்த ரூக்கை வந்து நம்ம வந்து வின் பண்ணிடலாம். இப்ப கிங் வந்து இந்த ஸ்கொயருக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். H3க்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த H1 ஸ்கொயர்லயே இப்ப நம்ம வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் டோட்டல் டாமினன்ஸை வச்சு ஈஸியா டால் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க இந்த இடத்துல கிங் G2 ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்ம வந்து குயின் E2 டைரக்டாவே ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். அண்ட் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன் நான் என்னோட குயின் எடுத்துட்டு வந்து குறுக்குல போடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பான் டெக்ஸ் பான் வரும். இந்த இடத்துல வந்து டபுள் செக் வரும் கிங்குக்கு. இப்ப கிங்குக்கு டபுள் செக் வரதுனால கிங் வந்து இந்த குயினை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த கார்ட்ல இருந்து கிங் விலகி தான் ஆகணும். இப்ப கிங் G2 தான் ப்ளே பண்ண முடியும். இப்ப நம்ம அழகா ஒரு ஃப்ரீ குயினை எடுத்துக்கலாம். இது மூலியமா நம்ம கேம் வந்து சிம்பிளா ஃபினிஷ் பண்ணிடலாம். சோ அதனால இந்த பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே கிங் டெக்ஸ் ரூக் வந்து ஒயிட்டால கண்டிப்பா ப்ளே பண்ண முடியாது. ஒயிட் வந்து இந்த இடத்துல நைட் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்றாரு. நைட் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இப்ப இந்த ரூக் வந்து ஃபால் ஆகுது. சோ நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த ரூக்குக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது. இந்த வீக்னஸ் இப்ப எக்ஸ்ப்ளோர் ஆகுது பாருங்க.
சோ இத வச்சு இப்ப டால் வந்து அழகா இந்த ரூக்க வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த ரூக்க கேப்சர் பண்ணதுமே இப்ப நைட் வந்து G5 வராரு. நைட் G5 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒயிட் வந்து கேம் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக் உடைய கிங்கும் வந்து சேஃபா இருக்கு. இமிடியேட்டா பாத்தீங்கன்னா ஒயிட்டால வந்து எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா டால் வந்து சூப்பரா கேம் வந்து பினிஷ் பண்ணிட்டாரு. சோ நம்ம வந்து ஒரு வீக்னஸ் கிரியேட் பண்ணோம்னா அதை எப்படி நம்ம இமிடியேட்டா டால் மாதிரி பார்க்கணும் அண்ட் அதை நம்ம அட்டாக் பண்ணும்போது நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸையும் திங்க் பண்ணி நம்மளுக்கு ஃபேவரா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அட்டாக்கு போகணும் டால் மாதிரி. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டால் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அண்ட் எனிவே ஃபைனலா இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இனிமே யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.